Hello. Good evening everyone. This is Savitri from Vidyalakshmi Matriculation School. We were discussing about NEET topic, error analysis topic. Already we have discussed about error in the sum of two quantities, error in difference of two quantities, and error in product of two quantities, and error in quotient of two quantities. All those things already we have discussed. Today we are going to discuss about error in power of a quantity and few problems based on error analysis. Yes, let us start today's session. Okay, yes. First topic is error in the power of a quantity. Okay, now let us consider Z equal to, we know we usually consider Z, sum of two quantity means A plus B, we will take Z as, product of two quantity means Z is equal to A into B, we will assume. The same way, how to consider a power of a quantity? Z equal to A power n. So nth power of a quantity. Okay. So A is a quantity we have chosen. Nth power of a quantity is A power n. Z is equal to. Okay. Now maximum possible error in Z. Maximum possible error delta Z. எப்போமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மேக்ஸிமம் பாசிபிள் எரரை நம்ம டெல்டா இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இன் வாட்? இன் த குவான்டிட்டி இசட். இசட்டுங்கிற குவான்டிட்டியில் உள்ள மேக்ஸிமம் பாசிபிள் எரர் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? டெல்டா இசட்னு. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் எரர் டெல்டா இசட் இன் இசட். எஸ், எப்படி எழுதுறது? இதை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ஹோல் பவர் n. இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம்ல ஜென்ரலாக. மேக்ஸிமம் பாசிபிள் எரர் டெல்டா இசட் இன் இசட். அதை எப்படி எழுதுவோம் நம்ம? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ஹோல் பவர் n. எஸ், இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் யூஸ்வலாக. இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஏயால் மல்டிப்ளை பண்ணி ஏயால் டிவைட் பண்ணிக்கிறேன், கன்வீனியன்ஸ் சேக். ஓகே, ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஏயால் மல்டிப்ளை பண்ணி ஏயால் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ஹோல் பவர் n. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஏயால் மல்டிப்ளை பண்ணி ஏயால் டிவைட் பண்ணிட்டேன். எஸ், நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவைட் பண்ண ஏயை உள்ளே கொண்டு போயிடுறேன், மல்டிப்ளை பண்ண ஏயை வெளியில் கொண்டு வந்துடுறேன் ப்ராக்கெட்டை விட்டு. சரியா? இந்த டிவிஷனில் இருக்குல்ல, இந்த ஏயை நான் உள்ளே கொண்டு போகிறேன், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஏயை வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், எப்போவுமே நம்ம வந்து ஒரு நம்பரை பவரை விட்டு வெளியில் எடுக்கும் போது, ஓகே, நம்ம என்ன ஒன்றா பவரோடு சேர்த்து தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். எஸ், எப்போவுமே ஒரு நம்பரை வந்து நம்ம பவரை விட்டு வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பவரோடு சேர்த்து தான் எடுக்கணும், ஹோல் பவர் n. ஓகே, அப்போ இப்படி வெளியில் எடுக்கும்போது ஏ பவர் என்னை தான் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ ஏயோட பவர் இங்கே n. ஸோ ஏ பவர் என்ன நான் வெளியில் எடுத்துட்டேன். இந்த ஏயை என்ன பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நான் டிவைட் பண்ணிடுறேன். ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ ஹோல் பவர் n. சரியா? இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஏயை பவர் n பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியில் எடுத்துட்டோம். இந்த டினாமினேட்டரில் உள்ள ஏயை உள்ளே கொண்டு போய் தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பை ஏ பை ஏ ஹோல் பவர் என்னன்னு போட்டாச்சு. எஸ், கிளியர்? நவ் இப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு, லெஃப்ட் சைடாக தான் இருக்குது, ரைட் சைடு ஏ பவர் n அப்படியே வச்சுக்கலாம், ஏ பவர் n இன்டூ, அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது, இங்கே ஏ டிவைடட் பை ஏ என்ன ஆகும், 1 ஆகிடும். ஏ பை ஏ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், நெக்ஸ்ட் இங்கே டெல்டா ஏ பை ஏ. ஸோ டெல்டா ஏ பை ஏ ஹோல் பவர் n இருக்குது நமக்கு. எஸ், கிளியர்?
புரிந்ததா இருக்கும்? ஓகே, a power n 1 plus or minus delta a by a whole power n. Yes, now இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேர்மை ஓகே a power n அப்படியே இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். இங்க 1 plus or minus. ஓகே, இது என்ன ஆகும்னா, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு நமக்கு, 1 plus x whole power n இந்த ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம் போன கொஸ்டினுக்கே. 1 plus x whole power n னா என்ன அர்த்தம், 1 plus nx னு அர்த்தம். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி இதுல பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்றோம். நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணா 1 plus x whole power n அது என்ன ஆகும், 1 plus nx ஆகும். மித்த டேர்ம்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஹையர் பவர்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். சரியா, இதுக்கு அடுத்துலாம் வர டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். சரியா, இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன், 1 plus or minus இந்த என்ன ஆயிடும், முன்னாடி வந்துடும், n into delta a divided by a இப்படி வந்துடும். ஓகே, இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணா. எஸ், நவ் இங்க a பவர் என்னன்னு எழுதிக்கலாம், z ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், z is equal to a பவர் n அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ a பவர் என்ன நான் z ன்னு எழுதிக்கிறேன், z into 1 plus or minus n into delta a divided by a. எஸ், நான் இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணுறேன், த்ரூ அவுட்டாக இசட்டால் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, த்ரூ அவுட்டாக என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக இசட்டால் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை இசட். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் இசட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு இசட் பை இசட் இன்டூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்டூ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ. இதான் நமக்கு கிடைக்கும். எஸ், இப்போ நான் z பை z வந்து கட் பண்ணிடுறேன். இங்கே z பை z கட் ஆயிடுது. இங்கே என்ன மிச்சம் இருக்கும், 1 plus or minus delta z by z equal to இங்கேயுமே 1 plus or minus n into delta a divided by a. இதான் நமக்கு மிச்சம் இருக்கு. எஸ், இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், இந்த 1 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன மிச்சம் இருக்குது போர்டில், ஸோ வி ஹாவ் டெல்டா இசட் பை இசட் இன் த லெஃப்ட் சைட், ரைட் சைட் வி ஹாவ் n into delta a by a. Okay, that's all. So we have derived the expression for fractional error in the nth quantity. Okay, fractional error. Delta z by z ங்கிறது fractional error. என்ன குவான்டிட்டியில், nth power of a quantity. Okay, fractional error in the nth power of a quantity is equal to n times fractional error in the particular quantity. Okay, fractional error in the nth power of a quantity equal to n times fractional error in that quantity. Yes, this is the definition. So how to define error in the power of a quantity? எப்படி define பண்ணுவோம், fractional error in the nth power of a quantity is n times fractional error in that quantity. Okay, hope you all understood this. Okay, next போயிடலாமா. So now we are going to discuss few problems. இப்போ first problem பார்க்கலாம், என்ன கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். The percentage error in the measurement of mass and speed are. Okay, percentage error கொடுத்திருக்கு. மாஸை மெஷர் பண்ணும்போது என்ன percentage error வந்தது, நமக்கு 2% வந்திருக்கு. அடுத்து ஸ்பீடு மெஷர் பண்ணும்போது என்ன percentage error வந்திருக்கு, நமக்கு 5% வந்திருக்கு. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி how much will be the maximum error in the estimation of kinetic energy obtained by measuring mass. ஸோ மாஸை மெஷர் பண்ணும்போது எரர் வந்திருக்கு, ஸ்பீடு மெஷர் பண்ணும்போது எரர் வந்திருக்கு. அப்போ கைனட்டிக் எனர்ஜி ½ mv² ஃபார்முலா தெரியும், அதில் மாஸும் இன்வால்வ்டு ஸ்பீடும் இன்வால்வ்டு. அப்போ மாஸ்லையும் எரர் இருக்குது, ஸ்பீட்லையும் எரர் இருக்குது. அப்போ கைனட்டிக் எனர்ஜியில் எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், பண்ணிடலாமா, இந்த ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகே, நமக்கு கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும், கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². எஸ், நவ் கைனட்டிக் எனர்ஜி equal to ½ mv². இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டெல்டா KE by KE ஈக்குவல் டு, இந்த நம்பர்லாம் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் விட்டுறணும். ஓகே, ½ இஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால் விட்டுட்டு எம்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டெல்டா M by M
ப்ளஸ் இந்த பவரில் இருக்க 2 முன்னாடி வந்துடும் நமக்கு 2 into delta V by V. This is how we have to differentiate. புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? KE is equal to half mv square. கைனெட்டிக் எனர்ஜியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டெல்டா KE டிவைடட் பை KE ஈக்குவல் டு half. ஹாஃப்ங்கிறது நம்பர், அதை விட்டணும். கான்ஸ்டன்ட்டோ நம்பரோ இருந்தால் அதை விட்டணும் அப்படியே. ஸோ ஹாஃபை விட்டுட்டு எம்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டெல்டா M by M ப்ளஸ் பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடணும். V ஸ்கொயர் இருக்கா, ஸோ 2 வந்து முன்னாடி வந்துடணும். 2 into delta V by V. ஓகே, இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்குன்னு பாரு. நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஓகே, percentage error in the measurement of mass 2% கொடுத்துருக்கு. மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் வந்து 2%. அடுத்து ஸ்பீடு 5% கொடுத்துருக்கு. நமக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ டெல்டா KE பை KE இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எரரில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு டெல்டா M பை M ஓகே இன்ட்டு 100 ப்ளஸ் 2 into delta V by V into 100. ஓகே, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கு? டெல்டா M by M into 100 கொடுத்துருக்கு. டெல்டா V by V into 100 கொடுத்துருக்கு நமக்கு. பார்க்கலாமா? ஸோ டெல்டா M by M into 100 அதாவது மாஸை மெஷர் பண்ணும்போது வந்த எரர் எவ்வளோ? 2%. அடுத்து ஸ்பீடை மெஷர் பண்ணுற போது வந்த எரர் 5%. ஓகே, அப்போ என்னென்ன கொடுத்துருக்கு? டெல்டா M by M into 100 is given 2% கொடுத்துருக்கு. ஓகே, ப்ளஸ் 2 into டெல்டா V by V into 100 எவ்வளோ கொடுத்துருக்கு? 3%. எவ்வளோ கொடுத்துருக்கு பார்க்கலாம், இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். 5% கொடுத்துருக்கு. ஓகே, இன்ட்டு 5%. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 2% ப்ளஸ் 2 5s are 10% ஈக்குவல் டு 12%. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இஸ் பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இஸ் எவ்வளோ? 12% வந்திருக்கு. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் சம். எஸ், ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இஃப் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ பெண்டுலம் இஸ் மெஷர்ட் அஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 2.5 செகண்ட். T கொடுத்தாச்சு. டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ பெண்டுலம் இஸ் மெஷர்ட் அஸ் 2.5 செகண்ட். ஸோ T is given. Okay, using a stopwatch with the least count of half a second. So least count is given. Least countங்கிறது என்னது? டெல்டா T அர்த்தம். So delta T is given. Then the permissible error in the measurement is. Okay, permissible error கேட்டிருக்கு. permissible errorனாலே நமக்கு என்ன ஃபார்முலா வரணும்? delta T by T into 100. இதுதான் permissible error. What do you mean by permissible error? delta T by T into 100. Very simple sum, direct sum. delta T கொடுத்தாச்சு half a second, T கொடுத்தாச்சு 2.5 second, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு கொடுத்துரும். delta T by T into 100 permissible error. That's all. A very simple sum. பண்ணிடலாமா? So what is given? T equal to 2.5 second. T equal to 2.5 second. Delta T equal to half a second. The half நான் எப்படி எழுதிக்கிறேன்? 0.5 எழுதிக்கிறேன். 0.5 second. So T is given, delta T is given. என்ன கேட்டிருக்கு? Permissible error. So what is permissible error? So permissible error is equal to permissible error equal to delta T by T into 100. So what is delta T? Delta T is 0.5 by T 2.5 into 100. Okay, நான் என்ன பண்ணுறேன்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 0.5 into 10 by 2.5 into 10 into 100. Yes, so this becomes, so permissible error becomes permissible error equal to 0.5 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 5 கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கட் ஆகிடும். அதே மாதிரி 2.5 into 10
மல்டிப்ளை பண்ணிட்டா பாயிண்ட் கட் ஆகிடும் 25 ஆகிடும் இன்டூ 100. இந்த 25ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கோ 4 டைம்ஸ். இப்போ 4 5s are 20. So what is the answer? 20% is the answer. So what is the permissible error? So permissible error in measuring the time period of a simple pendulum is 20%. Yes? So option choose பண்ணிக்கோ. Option D 20%. Yes, clear? So that's all about second sum. Now let us go to third sum. என்ன கொடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? The mean time of a seconds pendulum. Okay, mean time period of a seconds pendulum is 2.00 second. So t is given, capital T is given. Okay, அடுத்து mean absolute error. The absoluteங்கிற வேர்ட் வந்தாலே டெல்டான்னு நான் போட்டுக்க சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஓகே, absolute error in time period. அப்போ டெல்டா டி கொடுத்துருக்கு. ஓகே, டி கொடுத்தாச்சு, டெல்டா டி கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்கு? டு எக்ஸ்பிரஸ் மேக்ஸிமம் எஸ்டிமேட் ஆஃப் எரர், தட் இஸ் மெஷர்டு வேல்யூ ஆஃப் டைம் கேட்டிருக்கு. ரொம்ப ஈஸி இந்த சம், ஒன்றுமே கிடையாது. ஓகே, டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ மீன் டைம் பீரியட் ஆஃப் அ செகண்ட்ஸ் பெண்டலம் கொடுத்துருக்கு, கேபிட்டல் டி கொடுத்துருக்கு. அடுத்து டெல்டா டி இஸ் கிவன், அப்சல்யூட் எரர் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் எஸ்டிமேட் ஆஃப் எரர், எவ்வளோ எரர் வரும், எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது இதில் எரர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நத்திங் பட் மெஷர்டு வேல்யூ. எப்படி நம்ம மெஷர்டு வேல்யூ சொல்லுவோம்? மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ எப்படி சொல்லுவோம்? ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. மெஷர்டு வேல்யூ ஆஃப் பினா எப்படி சொல்லுவோம்? பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. அதே மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் டி எப்படி சொல்லுவோம்? டி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா டி. எஸ், வெரி ஈஸி இல்லை? டி கொடுத்துருக்கு, டெல்டா டி கொடுத்துருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் இது மேக்ஸிமம் எஸ்டிமேட் ஆஃப் எரர். ஸோ எப்படி எழுதுவ? மேக்ஸிமம் estimate of error, maximum estimate of error equal to எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? t plus or minus delta t, that's all. okay, so இப்போ t எவ்வளோ கொடுத்துருக்கு? what is the value of t? check. t is equal to 2.00. okay, t is 2.00 plus or minus delta t 0.05, 0.05. okay, so 0.05, this much second. So this is the maximum estimate of error, that's all, very simple. இப்போ choose பண்ணிடலாமா? option பாரு, 2 plus or minus 0.05 second is the answer. yes, very simple sum this is. okay, then next sum, fourth sum போயிடலாமா? டைரக்ட் கொஸ்டின் இது. ஓகே, இது ப்ராப்ளம் கிடையாது, டைரக்ட் தியரி கொஸ்டின் தான். யூனிட் ஆஃப் பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரருக்கு யூனிட்டே கிடையாதுப்பா, யூனிட்லெஸ், அவ்வளோதான். பர்சன்டேஜ் எரர் ஹேஸ் நோ யூனிட், இட் இஸ் அ யூனிட்லெஸ் குவான்டிட்டி. பர்சன்டேஜ் எரர் இஸ் யூனிட்லெஸ், தட்ஸ் ஆல். ஓகே, சேம் அஸ் தட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னது? பர்சன்டேஜ் எரர்னாலே யூனிட் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். இட் ஹேஸ் நோ யூனிட். ஸோ பர்சன்டேஜ் எரர் இஸ் யூனிட்லெஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஃபிஃப்த் சம் பாரு. இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர். ஓகே, ஒரு ஸ்பியரோட ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். த எரர், இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 2%. ரேடியஸை மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ எரர் வந்தது அப்படின்னா நமக்கு 2% வந்தது. இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ், ரேடியஸை மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்த எரர் வந்து 2%. ஸோ இந்த எரரோட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வால்யூமில் கொண்டே சப்ஸ்டிட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்போ கட்டாயம் வால்யூம்லையும் மிஸ்டேக் இருக்கும். எவ்வளோ எரர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நீ வந்து வால்யூம் கண்டுபிடிச்சினா என்ன எரர் வரும்? ஏன்னா ரேடியஸில் எரர் இருக்கும்போது கட்டாயம் வால்யூமில் எரர் இருக்கும். ஸோ அந்த எரர் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். எஸ், பார்க்கலாமா? ஸோ எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ், அதை எப்படி எழுதுறது? டெல்டா ஆர் பை ஆர் இன்டு 100. ஓகே, எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் எப்படி எழுதுவோம்? அதை டெல்டா ஆர் பை ஆர் இன்டு 100 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் 2%. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்கு? ஆக்சுவலாக டெல்டா ஆர் பை ஆர் இன்டு 100 கொடுத்துருக்கு, 2% கொடுத்துருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்கு?
error in the calculation of volume of a sphere. Volume calculate பண்ணும்போது என்ன error வருது? முதல்ல volume formula எழுது. Volume of sphere. Volume of sphere equal to என்ன formula? V equal to 4 by 3 pi r cube. நமக்கு தெரியும். Sphere ஓட volume க்கு formula நமக்கு தெரியும். 4 by 3 pi r cube. Okay? So இப்போ இந்த வால்யூம்ல என்ன எரர்னு பார்க்கணும், percentage error பார்க்கணும். ஸோ உடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா? அப்போ டெல்டா வி பை வி இன்டூ 100. திஸ் இஸ் தி percentage error in volume equal to 4 by 3 நம்பர் கான்ஸ்டன்ட் பை 3.14 கான்ஸ்டன்ட், ரெண்டையும் விட்டுறலாம். அப்போ ஆர் கியூப் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்? 3 முன்னாடி வந்துருமா? 3 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர் இன்டூ 100. கரெக்டா? 4 by 3 விட்டுறணும், பையை விட்டுறணும், ஆர் கியூபை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா மிச்சம் ரெண்டும் கான்ஸ்டன்ட். 4 by 3யும் கான்ஸ்டன்ட், பையும் கான்ஸ்டன்ட். ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும், 3 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர் இன்டூ 100. இங்கே என்ன கொடுத்துருக்கு நமக்கு? டெல்டா ஆர் பை ஆர் இன்டூ 100ஓட வேல்யூ கொடுத்துருக்கு 2%. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ டெல்டா வி பை வி இன்டூ 100 ஈக்குவல் டு 3 இன்டூ 2% equal to 6%. So what is the answer? So error in the measurement of in the calculation of volume of a sphere is 6%. Radius la vanda error 2% தான். ஆனா வால்யூம்ல வந்த error என்னது? 6%. Okay? So answer choose பண்ணிடலாமா? So this is the answer. Option D 6%. Yes? Clear? Yes? Then 6th sum பார்க்கலாமா? A thin copper wire of length L meter. ஒரு காப்பர் வயரோட லெங்த் கொடுத்துருக்கு L மீட்டர். இன்க்ரீசஸ் இன் லெங்த் பை 2%. ஓகே, லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. காப்பர் வயரோட லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல்டா L பை L இன்டூ 100 கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எ தின் காப்பர் வயர் ஆஃப் லெங்த் L மீட்டர் இன்க்ரீசஸ் பை, ஓகே, இன்க்ரீசஸ் இன் லெங்த் பை 2%. அப்போ டெல்டா L பை L இன்டூ 100 இஸ் கிவன் வென் ஹீட்டட் த்ரூ 10 டிகிரி செல்சியஸ். ஒரு வயரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லை? ஸோ அப்போ லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லெங்த் ஆஃப் த வயர் எவ்வளோ? டெல்டா எல் பை எல் இன்டூ 100 ஈக்குவல் டு 2% கொடுத்துருக்கு. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? என்ன கேட்டிருக்கு? ஏரியா வென் ஸ்கொயர் காப்பர் ஷீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஷேப் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ஸ்கொயர் காப்பர் ஷீட் ஆஃப் லெங்த் எல், ஓகே, எல் மீட்டர் இஸ் ஹீட்டட் த்ரூ 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ ஸ்கொயர் பிளேட்னு கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் சைடு இன்டூ சைடு. இங்கே சைடுக்கு பதிலாக லெங்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டோட லெங்க் கொடுத்தாங்க. ஸோ இதானது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட லெங்க் இதுவும் எல், இதுவும் எல். அப்போ இதுக்கு ஏரியா என்னது? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ எல். நமக்கு தெரிஞ்சது தான், ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். சரியா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மெஷர் இது லெங்க்த்து மெஷர் பண்ணும்போது அதில் வர எரர், பர்சன்டேஜ் எரர் கொடுத்துட்டாங்க. டெல்டா எல் பை எல் இன்டூ 100 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியாவில் என்ன எரர் வரும்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் ஏரியா? வெரி சிம்பிள் சம் போட்டலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது எடுத்துக்கணும்? ஏரியா டெல்டா என்ன கொடுத்துருக்குன்னு எழுதிடலாம். டெல்டா எல் பை எல் இன்டூ 100 கொடுத்துருக்கு. எவ்வளோ? 2%ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? பர்சன்டேஜ் எரர் இன் ஏரியா கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏரியாவுக்கு முதல்ல என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ இன்டூ 100, தட் இஸ் பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகே, ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துருமா? 2 இன்டூ டெல்டா எல் டிவைடட் பை எல். ஓகே, நவ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 100. ஓகே, பர்சன்டேஜ் எரர்ங்கிறதுனால இன்டூ 100 போட்டுக்கோ. இப்போ 2 இன்டூ delta L by L into 100 is given 2%, equal to 2 into 2 is 4%. That's all. So error in the measurement of area or calculation of area, percentage error in the calculation of area is delta A by A into 100 equal to 4%. That's all. Very simple sum. Okay, error la vandu problem ellame easy ah da irukum. Okay, nalla paathu easy ah paathukalam. Okay, vitram paathukalam adu. Next paru 7th sum. A physical quantity x is given by x is equal to
2k cube L square by m into root n. Okay. Percentage error in the measurement of k ல l ல m ல n ல இதில் எல்லாத்தையும் எரர் வந்து கொடுத்துருக்கு. எவ்வளவு? k மெஷர் பண்ணும்போது 1% கிடைக்குது, எல்லுக்கு 2%, எம்முக்கு வந்து நமக்கு 3%, என்னுக்கு 4% கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணும்போது இவ்வளோ எரர் கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அன்சர்டைன்? ஓகே ஓகே, நமக்கு வந்து எவ்வளோ அன்சர்டைனிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன ஈக்குவேஷன் முதல்ல கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். x is equal to 2k cube L square by m into root n. 2k cube, x is equal to 2k cube L square by m into root n அப்படின்னு கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2k cube L square by m into root n நான் n power half எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். டெல்டா x by x, டெல்டா x by x into 100 ஈக்குவல் டு 2ங்கிறது நம்பரா, 2வை வந்து நம்ம விட்டுறணும். ஓகே, 2வை விட்டுட்டு k cube, k cube வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 times டெல்டா k by k, ஓகே, into 100 plus L square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into delta L by L into 100 plus டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மைனஸ்னு போட்டக்கூடாது, டினாமினேட்டர் இருந்தாலும் ப்ளஸ் தான். ப்ளஸ் எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டெல்டா எம் பை எம் ப்ளஸ் என் பவர் ஹாஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் வந்து முன்னாடி வந்துடும், ஹாஃப் இன்ட்டு டெல்டா என் பை என் இன்ட்டு 100. சரியா? இங்கே இன்ட்டு 100 வரும் நமக்கு, இந்த இடத்துலையும் நமக்கு இன்ட்டு 100. ஓகே, டெல்டா எம் பை எம் இன்ட்டு 100. ஸோ இந்த இடத்துலையும் 100 போட்டுக்கோ. ஸோ இன்ட்டு 100 ப்ளஸ் இங்கே ஹாஃப் இன்ட்டு டெல்டா என் பை என் இன்ட்டு 100. எஸ், இப்போ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் என்னது? கேல 1%, எல்லுனா 2%, எம்னா 3%, என்னன்னா 4%. ஆர்டராக தான் இருக்குது. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஈக்குவல், திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into the delta k by k into 100, 1% plus 2 into delta L by L into 100 given us 2% plus delta M by M 3% into 100. In the value full 3% plus half into delta N by N into 100 given us 4%. இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2% கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்ட வேண்டியதான், வெரி சிம்பிள். ஸோ 3 into 1 வந்து 3% plus 2 into 2 4% plus 3% plus 2%. ஆட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 4 7 10 10 plus 2 12, 12%. So what is the error? So error, percentage error in the measurement of x is delta x by x into 100 equal to 12%. Yes, very simple sum. Hope you all understood this session. Okay, I will come with different problems in the next session. Thank you for watching. Please share, view and subscribe. Thank you.